அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நீட் எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா, கவனக்குறைவால ஏற்படுகின்ற சில்லி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்றது தான். சின்ன சின்ன தவறுகள். இந்த சின்ன சின்ன தவறுகள் எந்த மாரி இடங்கள்லலாம் நடக்கும் அப்படின்றது எல்லாருமே கண்டிப்பா மார்க் டெஸ்ட் திரும்ப திரும்ப எழுதின மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா, 1 நெறைய யூனிட்ஸ் வரும். அந்த யூனிட்ஸ்ல அலகுகள் சொல்லுவோம் இல்லையா? மீட்டர், ஸ்கொயர் மீட்டரு அந்த மாரி அலகுகள்ல தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வரும். அதேபோல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னா, அந்த ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு சரியான ஆன்ஸரா தெரியுதுன்னா, உடனே கண்ண மூடிக்கிட்டு வேற எதுவுமே படிக்காம கண்ண மூடிட்டு உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன ஷேட் பண்றது. இதனால வந்து அடுத்தடுத்த ஆப்ஷன்ல மேபி ஆன்ஸர் வந்து ஒளிஞ்சிருக்கலாம். பட் என்னன்னா, நம்ம கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்ஸரே கரெக்ட்டா இருக்கு. அப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம அதையே நம்ம வந்து ஆன்ஸரா குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும்போது அங்க நீங்க எழுதிருவீங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க மைண்டுக்கு தெரியும். ஐய்யயோ! நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணிட்டோமே! இதெல்லாம் தப்பு தானே! கீழ இருக்கிற ஆன்ஸர் ஏ அண்ட் பின்னு சொல்லியிருக்காங்களே! இது 2ம் தானே ஆன்ஸரா வரும் அப்படின்னு தோணும். அதனால ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா இருந்தாலுமே மீதி இருக்கிற அடுத்தடுத்த மீதி 3 ஆப்ஷன படிச்சு பார்க்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அப்ப இந்த மாரி இடங்கள்ல, ஒண்ணு யூனிட்ஸ்ல தவறுகள் வரும். இந்த மாரி அவசரப்பட்டு ஒரு ஆன்ஸர பார்த்த உடனே நம்ம எழுதுறது தவறு வரும். மிக முக்கியமா இன்னொன்னுன்னா, ஒரு மனக்கணக்கு போடுறது. ஒரு ஈக்குவேஷன் இருக்கு அல்லது ஒரு ஃபார்முலா இருக்கு அப்படின்னு சொன்னா, உடனே பார்த்துட்டு அந்த ஃபார்முலாவ அப்படியே மனசுக்குள்ளேயே கணக்கு போடுறது. இது வந்து இதுதான் ஆன்ஸரு. அப்ப இந்த இந்த இதுக்கு இந்த அலக தூக்கி இப்படி போட்டா இது கரெக்ட்டா இருக்கும். அப்படின்னு சொல்லி நமக்கு நாமளே ஒரு மனக்கணக்கு போட்டுட்டு ஆன்ஸர் பண்றது பெரிய தவறா கண்டிப்பா முடியும். என்ன பண்ணணும்? எழுதணும். என்ன டேட்டா குடுத்துருக்காங்களோ அந்த டேட்டாவ ரஃப் நோட்ல எழுதி, அதுக்கப்புறம் அத கால்குலேட் பண்ணி நீங்க பண்ணீங்கன்னா, அந்த கால்குலேஷன் மிஸ்டேக் அப்படின்றது அவாய்ட் ஆகும். இந்த மாரி கவனக்குறைவினால் நடக்கிற சில்லி மிஸ்டேக்ஸ் அதிகமா நடந்ததுன்னா, மைனஸ் நெகட்டிவ் மார்க் அப்படின்றது நெறைய வர ஆரம்பிக்கும். நெகட்டிவ் மார்க் அவாய்ட் பண்ணணும்னா, இதெல்லாம் நீங்க சரி பண்ணீங்கன்னா, நெகட்டிவ் மார்க்குமே அவாய்ட் ஆகும். மனசுல வச்சுக்கோங்க. தேங்க் யூ. அனைவருக்கும் வணக்கம். பொதுவா நீட் எக்ஸாம் எழுதுற மாணவர்களுக்கு இருக்கிற மிகப்பெரிய ஒரு சேலஞ்ச் என்னன்னா, கவனக்குறைவால ஏற்படுகின்ற சில்லி மிஸ்டேக்ஸ் அப்படின்னு சொல்றது தான். சின்ன சின்ன தவறுகள். இந்த சின்ன சின்ன தவறுகள் எந்த மாரி இடங்கள்லலாம் நடக்கும் அப்படின்றது எல்லாருமே கண்டிப்பா மார்க் டெஸ்ட் திரும்ப திரும்ப எழுதின மாணவர்களுக்கு நல்லாவே தெரியும். என்னன்னா, 1 நெறைய யூனிட்ஸ் வரும். அந்த யூனிட்ஸ்ல அலகுகள் சொல்லுவோம் இல்லையா? மீட்டர், ஸ்கொயர் மீட்டரு அந்த மாரி அலகுகள்ல தவறுகள் நடப்பதற்கான வாய்ப்புகள் வரும். அதேபோல வந்து ஒரு ஆப்ஷன் இருக்குதுன்னா, அந்த ஆப்ஷன்ல ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே உங்களுக்கு சரியான ஆன்ஸரா தெரியுதுன்னா, உடனே கண்ண மூடிக்கிட்டு வேற எதுவுமே படிக்காம கண்ண மூடிட்டு உடனே அந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன ஷேட் பண்றது. இதனால வந்து அடுத்தடுத்த ஆப்ஷன்ல மேபி ஆன்ஸர் வந்து ஒளிஞ்சிருக்கலாம். பட் என்னன்னா, நம்ம கேள்விக்கு ஃபர்ஸ்ட் ஆன்ஸரே கரெக்ட்டா இருக்கு. அப்ப டைம் வேஸ்ட் பண்ணாம அதையே நம்ம வந்து ஆன்ஸரா குடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி எண்ணம் வரும். அந்த எண்ணம் வரும்போது அங்க நீங்க எழுதிருவீங்க. அப்புறம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்க மைண்டுக்கு தெரியும். ஐய்யயோ! நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி பண்ணிட்டோமே! இதெல்லாம் தப்பு தானே! கீழ இருக்கிற ஆன்ஸர் ஏ அண்ட் பின்னு சொல்லியிருக்காங்களே! இது 2ம் தானே